ஈஸ்வரப்பற்று அவர்கள் எவ்வளவோ மறைக்கப்பட்ட உண்மைகளை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி காட்டி வருகின்றார்கள். அதுபோன்ற ஒரு மறைக்கப்பட்ட உண்மையைத்தான் இந்த உபதேசத்திலும் உணர்த்துகின்றார்கள். இன்று நாம் கோவில்கள் என்று புண்ணிய ஸ்தலமாக எண்ணி வணங்கக்கூடிய ஆலயங்களை பார்த்தோம் என்றால் பெரும்பகுதி இவைகளெல்லாம் சித்தர்களாலும் ரிஷிகளாலும் உருவாக்கப்பட்ட நிலைகள்தான். ஆக அத்தகைய புண்ணிய ஸ்தலத்திற்கு அன்று வாழ்ந்த அரசனும் வணங்கினான், ஆண்டியும் சென்று வணங்கத்தான் செய்தான். ஆக அந்த சித்தர்களும் ஞானிகளும் மனிதர்களுக்கு ஆண்டவன் என்ற நிலையை உணர்த்துவதற்காக கோவில் என்னும் ஒரு இடத்தை புனிதமாக காட்டி பக்தி நிலையாக அந்த ஆண்டவனை துதிப்பதற்காக அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி அதுபோன்று மக்களை உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு ஆண்டவன்பால் திருப்புவதற்குத்தான் குறிப்பாக நம் நாட்டிலே எண்ணிலடங்காத ஆலயங்கள் உண்டு. அப்படி அமையப்பட்டதுதான் அந்த கோவில்கள் அனைத்தும். அந்த கோவில்கள் செல்வதற்கோ வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன் என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் அனைவருமே சென்று வணங்கும் நிலையாக பக்தி கொண்டு உயர்ந்த நிலை பெறுவதற்குத்தான் சித்தர்கள் இந்த உருவ வழிபாடையே அமைத்து கொடுத்தார்கள். நமக்கு மேல் ஒருவன் இருக்கின்றான், நம்மை அவன் பார்த்து கொள்வான் என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் கடும் தவம் இருந்து அந்த சக்தியிலிருந்து சகல அருளையும் பெற்று கோவில் இருக்கும் இடத்தில் தானே கோவில் கொண்டு அங்கே வரக்கூடியவர்கள் எண்ணத்தை எல்லாம் தன் நிலையில் ஈர்த்து அவரவர்கள் வேண்டும் நிலைக்கு உகந்த செயல்களை எல்லாம் செய்து அவர்கள் கொடுப்பது சகல அருள் பெற்ற மகரிஷிகளும் சப்த ரிஷிகளும் ஞான ரிஷிகளும் தான். குறிப்பாக நம் நாட்டில் தோன்றிய ரிஷிகளும் ஞானிகளும் அவர்கள் கோவிலை உருவாக்கிய இடத்திலேயே இன்றும் அவர்கள் அழியா உடல் என்ற நிலையில் அழியா ஆத்மாவாக பெற்று அத்தகைய செயல்பாடுகள் இன்றும் உள்ளதால் தான் இன்று நம் தேசத்தில் ஓரளவுக்கு ஒற்றுமையும் தவறு செய்தால் அதற்கு பயப்படும் நிலையும் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. கோவில் இல்லாத நிலைகளோ ஆண்டவன் இல்லை என்ற நிலையோ இருந்திருந்தால், ஏனென்றால் ஒரு சில உலக நாடுகளில் இன்றெல்லாம் பக்தி என்ற நிலையோ ஆண்டவன் என்ற நிலையோ சிறிதும் இல்லாது அங்கு மக்கள்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக இத்தேசத்தில் இத்தகைய நிலை இருப்பதால் தான் இன்றுள்ள அளவும் பக்தியும் நியாயமும் ஓரளவுக்கு இன்றும் சீரான நிலையில் கொண்டு செயல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் நாம் செய்த பாக்கியம் என்றே சொல்லலாம். நம்முடனே கலந்துள்ள நம்மை எல்லாம் காக்கும் தெய்வங்களாக தெய்வத்தின் தெய்வமாக அந்த ரிஷிகள் தான் நம்முடன் இன்றும் கலந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஆண்டவன் என்பவன் சகலத்திலும் இருக்கின்றான் என்றால் அதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கொண்டு ஏன் பார்க்க வேண்டும், ஏன் ரிஷிகளை வணங்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் பொருள் அடிப்படையிலேயோ அல்லது நிற ஜாதி மத இன வேறுபாட்டினாலேயோ வருவதல்ல. நமக்கு மேல் உயர்ந்த எண்ணம் கொண்டு அந்த ஈஸ்வரனின் சக்தியை பெற்று சகல நிலைக்கும் நம்முள் கலந்துள்ள நாம் என்னும் நிலைக்கெல்லாம் நம்முள் வந்து நமக்கு அருள் புரியும் நமக்கு மேல் உயர்ந்த ஞானம் பெற்ற அந்த தேவர்களை வணங்குவதுதான் நம் உயிரான்மாவிற்கு நாம் சாந்தி பெறும் நிலையாக இன்று உள்ளது. ஆண்டவனின் ரூபத்தையும் ஆண்டவனின் நிலையையும் அறிந்து சொல்லவோ இன்ன உருவத்தில் தான் அவர் இருக்கின்றார் என்று உணர்ந்து பார்த்து சொல்லவோ யாராலும் முடிந்திடாது. இங்கே யாராலும் என்பது ஆண்டவன் என்பவன் எங்கிருக்கின்றான், அந்த சக்தியின் ரூபம் என்ன, சிவனின் ரூபம் என்ன என்று கண்டறிய இன்று ஆண்டவன் என்ற ரூபம் கொண்டு நாம் வணங்கிலும் நமக்கே ரூபம் அளித்து இன்று பல நிலைகளை நமக்கு உணர்த்தி நம்முள் எல்லாம் கலந்து சூட்சும நிலை கொண்டு வாழும் பல பெரியோர்களை கேட்டாலும் சரி, எத்தகைய ரிஷித்தன்மை பெற்றவர்களானாலும் எத்தகைய ஞான நிலை பெற்றவர்களானாலும் சரி, ஆண்டவனின் என்ற ரூபத்தை கண்டறியவும் முடியாது, கேட்டறியவும் முடியாது. சகலத்திலும் கலந்துள்ள அந்த ஆண்டவனை, அந்த ஆண்டவன் என்பவனை அறிந்து காண உணர்ந்திட உரைத்திட அந்த ஆண்டவனால் மட்டும்தான் முடிந்திடும்.
சக்தியின் அருள் பெற்று ஜீவ உடலுடன் வாழ்ந்திடும் எல்லோருமே தன் நிலையில் அவரவர்கள் ஏற்கும் நிலை கொண்டு அவரவர்களும் தன் நிலையை உயர்த்தி கொள்ள உணர்ந்து கொள்ள இவ்வுயிராத்மாவை அழியா நிலை கொண்டு சித்தர்கள் ஞானிகள் பெற்ற நிலையைத்தான் பெற முடியுமே தவிர ஆண்டவன் என்ற ரூபத்தையும் ஆண்டவன் சொல்லையும் பார்த்தறிந்தவர் யாரும் உள்ளார்கள் இல்லை. இதெல்லாம் ஏன் ஈஸ்வரப்பட்டு சொல்லுகிறார் என்றால், இன்று பக்தியிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி நிறைய பேர் ஆண்டவனை நான் காணப்போகின்றேன், ஆண்டவனை காணுவதற்காகத்தான் நான் பூஜை செய்கின்றேன், ஆண்டவனை கண்டுவிட்டேன், ஆண்டவன் இந்த ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தார், அல்லது எனக்கு காட்சி கிடைக்கவில்லை, ஆண்டவனின் தரிசனமே கிடைக்கவில்லை என்று இப்படி எத்தனை நிலைகள் கொண்டு பல சாரரும் பல வகைகளிலும் முயற்சி செய்கின்றார்கள். அதற்குத்தான் வெட்ட வெளிச்சமாக இங்கே பதிலை சொல்லி மனிதனுக்கு அடுத்த நிலையை சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் பெற்ற நிலையைத்தான் பெற முடியுமே தவிர இன்று நீ தேடிக்கொண்டிருக்கும் ஆண்டவனை இன்னும் ரூபம் இந்த நிலையில் இப்படி இருக்கின்றார், அவருடன் நான் பேசப் போகின்றேன், அவர் என்னுடன் பேசினார், எனக்கு காட்சி கொடுத்தார், நான் அவரை தரிசனம் செய்தேன் என்றெல்லாம் அப்படி முழுமையான நிலைகள் ஆண்டவனுடைய நிலையை பார்த்தறிந்தவர் யாரும் இல்லையப்பா. ஆகையினால் அத்தகைய தேடுதலை நாம் தேட வேண்டியது இல்லை. அதே சமயத்தில் ஆண்டவன் என்பவருக்கு ரூபமே இல்லை 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 என்று சொல்வதற்கும் நம் சக்தியில் பொருள் இல்லை. நம் எண்ணம் கொண்டுதான், நம் சுவாச நிலையின் அருளினால் தான் நாம் உயர்ந்து வாழ்ந்திட முடியும். நம் எண்ணத்திற்கு தகுந்த சக்தி ஈர்த்து எடுக்கத்தான் இந்த பாடநிலையை, இந்த ஆண்டவன் என்ற வழிபாடுகளும். ஏனென்றால் என்னும் எண்ணமே தான் இறைவன். நீ எதை எண்ணுகின்றாயோ அதுதான் உனக்குள் இறையாகி அதனுடைய இறையின் செயலை தெய்வமாகின்றது. அது உனக்குள் உள் நின்று இயக்கக்கூடிய அந்த சக்தி சகலத்திலும் கலந்துள்ள பொழுது சகலத்தையும் ஏகமாக எவ்வாறு ஒரு நிலை கொண்டு இதுதான் ஆண்டவன் என்று எப்படி நாம் குறுகிய நிலையில் அதை காட்ட முடியும், அல்லது காண முடியும், அல்லது உணர முடியும். அது சகலத்திலும் உள்ள அந்த சக்தியை போற்றி நாம் வணங்கி அந்த அருளைத்தான் நாம் பெற்று அந்த உன்னதமான நிலையை பெற முடியும். அதனால் எண்ணத்திற்கு உகந்த நிலையில் உள்ளவன் அவ்வாண்டவன். அச்சக்தி நிலையை ஈர்த்து நல்வாழ்க்கை வாழ்ந்து சகல அருளையும் நாம் பெற்றிடலாம். ஒரு நெருப்பு என்றால் அது சிறிதாக இருந்தால் நெருப்பு தான், பெரிய அளவாக இருந்தால் நெருப்பு தான். அந்த நெருப்பை வைத்து நாம் சமைக்கின்றோம், அந்த நெருப்பை வைத்து ஒன்றை அழிக்கின்றோம். உருவாக்குவதும் அதுதான், மாற்றுவதும் அதுதான், அழிப்பதும் அதுதான். அந்த வெப்பம் எப்படி பல வேலைகளை செய்கின்றதோ அதுபோன்றுதான் சக்தி என்ற ரூபத்திலே அது எல்லா ரூபத்திலும் அது இயங்கிக் கொண்டுள்ளது. அதை நாம் போற்றி வணங்கி வளர்ச்சியின் பாதையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும், நம்மை போன்று மனிதர்களாக பிறந்து உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய எல்லையை அடைவதுதான் நமக்குள் இருக்கும் அந்த ஆண்டவனின் சக்தியை நாம் நிறைவு கொண்டு வளர்ச்சிப்படுத்துவதாக அர்த்தம். இனத்தை வளர்க்கும். ஆக தன்னை போன்று ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் தன் இன மக்கள் வர வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்கள் இதுபோன்ற ஆலயங்களை கட்டி பக்தி என்று நெறிப்படுத்தி ஆண்டவன் தனக்கு மேல் ஒருவன் உள்ளான் என்று அந்த உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை நெறிமுறைகளை நமக்கு வழிவகுத்து கொடுத்து மனிதன் மீண்டும் கீழான நிலைகளுக்கு செல்லாதபடி உயர்வின் உயர்வை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இத்தகைய ஆலயங்களையும் பக்திகளையும் உருவத்தையும் கொடுத்து இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக தெரியப்படுத்த, அதை பயன்படுத்த, அதை வைத்து பல நல்காரியங்களை செய்ய அவர்கள் எப்படி நெறிப்படுத்தி வைத்தார்களோ அதுபோன்றுதான் மெய்யை உணர்ந்த, இயற்கையை உணர்ந்த, அணுவின் ஆற்றலை உணர்ந்த ரிஷிகளும் ஞானிகளும் சாதாரண மக்களுக்கும் இந்த விஞ்ஞானி கண்டுபிடிப்புகள் போலதான் மெய்ஞானிகளும் தன்னைத்தான் உணர்ந்து, தன்னையே அறிந்து, தனக்குள் இருக்கும் ஆற்றலை அறிந்து தான் நீடித்தனால் என்று மலியாத நிலையில் வாழ அதற்கு என்ன உபாயம் என்று கண்டு இந்த விண்ணிலே அவர்கள் துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். அந்த நிலையை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு தன் இனத்தை வளர்த்திடும் நிலையாகத்தான் நமக்கு இந்த வழிகாட்டுகின்றார்கள். ஆக நாம் உருவமில்லாத அல்லது எல்லா ரூபத்திலும் இருக்கக்கூடிய ஆண்டவனை நாம் இந்த ரூபத்தில் காணுவேன் என்றோ அல்லது இந்த ரூபம்தான் அவனுக்கு இருக்கு என்றோ சொல்ல முடியாது. ரூபம் இல்லை என்றும் சொல்ல முடியாது, ரூபம் இருக்கின்றது என்றும் சொல்ல முடியாது. ஆக ரூபத்திலும் இருக்கின்றான், ரூபம் இல்லாததும் இருக்கின்றான். ஆக உள்நின்று இயக்கக்கூடிய சகலத்திலும் இருக்கக்கூடிய அந்த சக்தியை போற்றி வணங்கும் நிலையாக
என்றால் போற்றி வணங்குவது என்று சொல்வது நெருப்பை நாம் பயன்படுத்துவதற்கு ஒப்பானதான். அந்த நெருப்பை நாம் ஆக்கச் சக்திக்கும் பயன்படுத்தலாம், அழிவில் சக்திக்கும் பயன்படுத்தலாம். ஆக நமக்குள் இருக்கும் அந்த நெருப்பின் சக்தியை ஆக்கச் சக்தியாக பயன்படுத்தி ரிஷிகள் ஞானிகளைப் போல நாம் அழியாத நிலைகள் கொண்டு வாழ வேண்டும். இந்த விஞ்ஞானம் பல நிலைகளை கண்டறிந்தாலும் அவனை அழிந்து விடுகின்றான். ஆக அவனை அவனால் காக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அவன் அறியவில்லை. அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை அவன் பயன்படுத்துகின்றான். அதை வைத்து பல வேலைகளை செய்கின்றான். பலருக்கும் உதவி செய்தாலும் தன்னை யார் என்றோ தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி எதுவென்றோ அறியும் நிலையில் இல்லாது அவனுடைய சிந்தனைகள் மறைந்து விடுகின்றது. அதைத்தான் எண்ணத்திற்கு உகந்த நிலையில் உள்ளவன் தான் அவ்வாண்டவன். அந்த சக்தி நிலையை நாம் எந்த வழியிலே அழைத்துச் செல்ல வேண்டும்? அதற்குத்தான் ஈஸ்வரப்பட்டவர்கள் இந்த தேசத்தை நம் நாட்டை பற்றி குறிப்பால் சுட்டிக்காட்டி இங்கு பல ரிஷிகளும் ஞானிகளும் எத்தனை வகைகளில் செயல்பட்டுள்ளார்கள். அவர் செயல்பட்டு ஆலயங்களை நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார்கள். ஆகையினால்தான் இன்றும் ஓரளவுக்கு மனிதர்கள் நியாய அடிப்படையிலேயே தனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்ற பயத்தோடு நல் ஒழுக்க நிலைகள் இன்றும் இங்கே சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. என்றால் அத்தகைய நிலைகளை நாம் பெற்றால்தான் மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைய முடியும். ஆக மற்ற சில நாடுகளில் எல்லாம் மனிதனே கொன்று புசித்திடும் நிலையும், எத்தனையோ வசதி வாய்ப்பு பெற்றிருந்தாலும் கூட மனிதன் அசுர உணர்வு கொண்டு அரக்க உணர்வு கொண்டு பக்தி என்ற நிலையோ ஆன்மீகம் என்ற நிலையோ இல்லாதபடி மற்றொன்றை கொன்று புசித்திடும் நிலையாக எத்தனை நிலைகள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பதை, நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வதையும் காண முடியும். ஆக இதை யாரையும் குறிப்பால் அவர்களை சுட்டிக்காட்டி தவறு செய்தார் என்று சொல்வதற்கு அல்ல. இந்த தேசத்திலே இந்த உணர்வின் வித்துகள் அதிகமாக உண்டு. ஏனென்றால் சக்தி பொதுவானது. அது அழிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி, ஆக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி, சக்தி என்பது ஆண்டவன் என்பது பொதுவானது. அதில் நாம் வளர்ச்சியின் பாதையில் நாம் கொண்டு செல்வதுதான் மனிதனாக நாம் பிறந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கு செய்யும் சேவையாக நம்மை உருவாக்கி அந்த சக்திக்கு நாம் காணிக்கையாக நாம் செயல்படுத்த வேண்டியது. ஆக இந்த நெறிகளை உணர்ந்தவர்கள் தான் ரிஷிகள். அவர்கள்தான் நம்மை இங்கே நெறிப்படுத்தி நம்மை வழிப்படுத்தினார்கள். நாம் பெற்ற பாக்கியம் இது என்று ஈஸ்வர பற்றிகளை உணர்த்துகிறார்கள்.